இத பாருப்பா, பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கணும். போலாம். வா போலாம். பிரதர் இங்க வாயேன். அந்த அம்மா சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கணும்ல. பார்த்து நடந்துங்கன்னா உனக்கு நல்லது. என்னப்பா ஆரம்பமே அல்டிமேட்டா இருக்கே. ஆமா, உன்னை இனிமே வக்கீல்னு கூப்பிடணுமா இல்ல டாக்டர்னு கூப்பிடணுமா? சும்மா நீங்க வக்கீலா? சொல்லவே இல்ல. நீங்க எங்க என்ன பேச விட்டீங்க? அதுக்கோசரம் சொல்லாம இருந்துருவீங்களா? ஆமாங்க, நான் வக்கீல் தான். சென்னையில பிராக்டிஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். சரியா போச்சு போங்க. இந்த மேட்ரு ஒடி கேள்விக்கு தெரிஞ்சது ஊடே கடிச்சிருக்காது. என்னங்க சொல்றீங்க? பின்ன வக்கீல்னா சும்மா இருப்பீங்களா? ஒரு விஷயத்துக்கு லா பாயிண்ட் பேசுவீங்கல்ல, அதான் வக்கீல்னாக்கா மெட்ராஸ்ல ஊடே கொடுக்க மாட்டாங்க. அப்போ உண்மை தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமேனே. அதுவும் இல்லாம என் வைஃப் ஃபாரின்ல இருக்காங்கன்னு வேற சொல்லிருக்கீங்க. இதுல ஒன்னும் தப்பே இல்ல பிரதர். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி 500 பொய் சொல்லி ஊட்ட அப்படின்னு நைனாங்க சொல்லிக்கிறாங்க. உனக்கு ஊடு கட்டிச்சுல, ஊட்ட போய் பாரு. சரிங்கண்ணே, வா. பிரதர் என்ன பிரதர் அனாமத்தான விட்டு போய் நகரீங்க? தகுடு வடிக்கல, அதான் கம்சம் துட்டே. சாரிண்ணே. இந்தாங்க. என்ன பிரதர் 10 தாங்குது, மீதி நீங்க 1 மாசம் வாடகை தானே கேட்டீங்க? பிரதர் வாடகை வாக்கிய பிரதர், உங்களுக்கு டாக்டர் பட்டம் குத்துக்கிறேன், அதுக்கு துட்டு வரலையே. இந்தாங்க. அப்பா சரிங்க சார், அப்ப நான் வரட்டா? நீங்க போய் வீட்டை பாருங்க. என்ஜாய். போய் பார்க்கலாமா? வீடு நல்லா இருக்குல்லப்பா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எனக்கு என்னமோ மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடு பார்க்கணும் போல தோணுது. எதுக்குடா அப்படி சொல்ற? உனக்கு புரியலையா வக்கீல? புரியல. நீதான் டாக்டர் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, அத வேற ஞாபகப்படுத்தாதீங்க. உனக்கு ஞாபகப்படுத்துறனோ இல்லையோ, எனக்கு மறக்காம இருக்கணும்பா. நான் பாட்டுக்கு அவங்க முன்னாடி உன்னை வக்கீல்னு சொல்ல போய் அவங்க நம்மள அடிச்சு துரத்த போறாங்க. அவங்க கண்டுபிடிச்சு துரத்தும் போது துரத்தட்டும். நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, அண்ணே, இந்த லக்கேஜ் எல்லாம் இறக்கிடுங்க. என்னடி இது? பாட்டி, 2 பேர் தான், எவ்வளவு பொருள் பாத்தியா? அங்க வச்சிருங்க. பாத்து. வாங்க, அதை அங்க வச்சிருங்க. அங்க வைங்க. அண்ணா இங்கே வச்சிருங்க, இங்கே வச்சிருங்க. நீங்க போயிட்டு அந்த கட்டில் பீரோ எடுத்துட்டு வாங்க. போங்க. இனியா, அந்த லக்கேஜை சைடுல வச்சிருங்க. அங்க. அப்பா, சுத்தி எந்த பாக்ஸ்ல வச்சேன்னு பாத்தியா? இல்லையே டாடி.
சரி நீ மேல போய் ம் ஓனர் பாடிக்கிட்ட சுத்தி இருந்தா வாங்கிட்டு வா. ம் ஓகே டாடி. போ. ஏங்க பாத்து பாத்து இந்த சைடு வைங்க. ஆண்டி 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 ஆண்டி. என்ன பேபி? ஐயா பாட்டி, நான் உங்களை கூப்பிடல, அந்த பூ வச்ச ஆண்டிய கூப்பிட்டேன். ஆ, அடியே கோயிலே, பாட்டி இங்க வந்து பாரு, உன்னை ஆண்டின்னு சொல்றாடி. என்னது ஆன்ட்டியா? என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரியா தெரியுது? ஐ, அப்படிலாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத, அதெல்லாம் பிடிக்காது. அதானே, என் பேத்திய பார்த்தா உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? ம் சாரி பாட்டி. ம், சாரிக்கா. ஆ அது சரி, என்ன வேணும்? அப்பா சுத்தியல் இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாங்க. வண்டி நிறைய அவ்ளோ பொருள் வந்து இறங்குச்சு, ஒரு சுத்தியல் இல்ல? ம், அப்படி கேளுடி. ஆ ஆ, பாட்டி குக்கர் விசில் அடிக்குது, என்னன்னு போய் ஆ, பாத்துட்டு வா. சரி. இல்லக்கா, நிறைய பொட்டிங்க இருக்கா, அதுல எந்த பொட்டில சுத்தியல வச்சேன்னு தெரியல, அதான். ம், வீடு காலி பண்ணும்போது சுத்தியல் ஆணி எல்லாம் வேணும்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் பத்திரமா நீங்க தான் பொட்டியில போட்டு எடுத்துட்டு வரணும். இல்லக்கா, உங்க அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோலாம் தெளிவில்ல. இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. எடுத்துட்டு வர இரு. ம், ஒரு சுத்தியல் கேட்டா இப்படி பேசுறாங்க. ஐயோ, இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. ச்சே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லக்கா, நான் எதுவும் யோசிக்கலையே. புடி இந்தா, நீ கேட்ட சுத்தியல் போ. ம், ஆ, பாத்து அப்பா பாத்து இந்தாப்பா. வாங்கிட்டு வந்துட்டியா? ம், ஆமா டாக்டரே, ஆனா இனிமே இந்த மாதிரி ஹெவி டாஸ்க் எல்லாம் கொடுக்காதீங்க. என்னடா அந்த பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? பாட்டியே பரவாயில்லப்பா, அவங்க பேத்தின்னு ஒரு குண்டு பேரல் இருக்குல்ல, அது பயங்கர இம்சையா இருக்கு. என்னடா உங்ககிட்ட ஏதாவது ஏடா கூடமா கேட்டாங்களா? ம், சாதாரணமாவா கேட்டாங்க, செம்ம வாயி. ஐயோ, பேசாம நீ வக்கீல்ன்ற உண்மைய சொல்லிட்டு அந்த அக்காவையும் ஜூனியரா சேர்த்துக்கோ. அப்படிங்கிற? ஆமாப்பா, ரொம்ப கஷ்டம். விட்றா, பாத்துக்கலாம். சரி சரி, நீ போய் அந்த போட்டோஸ் ம், ம். போ. ஆ, அப்பா. இனியா எல்லா வேலையும் முடிஞ்சது. ம், வீட்டை ஒரு வாட்டி மாப் பண்ணிடலாமா? ம், பண்ணிட்டா போச்சு. ஆ, நீ என்ன பண்ற, மேல போய் மாப் ஸ்டிக் வாங்கிட்டு வரியா? ஆ, என் மேல உனக்கு என்ன கோவம்? என்ன நீ இப்படி கோத்து விடுற? இந்த ஒரு தடவை மட்டும்டா. இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ். சரி இரு, நான் வாங்கிட்டு வரேன். செல்லம். பாட்டி, பாட்டி. என்னது ஆ, பாட்டியா? இல்லக்கா, நான் பாட்டியை தான் கூப்பிட்டேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ம், சரி, சுத்தி எங்க வெறும் கையோட வந்திருக்க? சுத்தியல் வேலை இன்னும் முடியலக்கா. அத வாங்கிட்டு போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னுமா வேலை முடியல? சும்மா 5 நிமிஷம் வேலை 10 நிமிஷம் வேலைன்னா பரவாயில்ல, இப்படி மணி கணக்கா பொருளை வச்சுக்கிட்டா அதுக்கும் தனியா வாடகை கொடுக்கணும், தெரியும்ல? தெரியாதுக்கா, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். தெரியாதுன்னு மட்டும் டக்குன்னு சொல்லு. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? மாப்பு. ஆ, என்னது? வீடு துடைக்கிற மாப்பு கேட்டாரு அப்பா. ஆ, அது சரி, ஏதோ நீ கொடுத்து வச்ச மாதிரி வந்து வந்து கேட்டுட்டு இருக்க. இல்ல, மாப் கொடுங்க, அத நான் அப்பா கிட்ட கேட்டு வாடகை வாங்கி தந்துடுறேன். இரு, எடுத்துட்டு வரேன். இந்தா புடி. தேங்க்ஸ்க்கா. போ. உனா இத சொல்ல வேண்டியது. வக்கீல. ஏய், நான் வக்கீல் இல்ல, டாக்டர். டாக்டர், இந்த மாப்புக்கும் வாடகை போட்டுட்டாங்க, சுத்தியலுக்கும் வாடகை போட்டுட்டாங்க.
கொடுத்துட்டா போச்சு. ம். வக்கீல ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஏய் இனியா, டாக்டர். சாரி 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 சாரி. டாடி, ம் என் டாய்ஸ் எல்லாம் என் ரூம்ல வச்சுக்கவா? ம் வெச்சுக்கோடா. அப்பா, உனக்கு இந்த gift ஞாபகம் இருக்கா? அன்பா ஆண்டி எனக்கு தீபாவளிக்கு கொடுத்த gift. அன்பு எங்க போயிருப்பா? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. கால் பண்ணிட வேண்டியதான். இவர் எதுக்கு கால் பண்றாரு? என்னவா இருக்கும்? சரி, என்னன்னு கேட்டு பாப்போம். ஹலோ கீதா, நான் தெரியுது சிவம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஆம், நல்லா இருக்கேன். நீங்க இனியால எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? அவளை பத்தி மட்டும் எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். என்னங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவ போனதுல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன ஏதுன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாதா? கலை பாரதியால எப்படி இருக்காங்க? ஏங்க, அதான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. ஆனா கண்டிப்பா அவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு மட்டும் தெரியுது. அதனாலதான் அவ இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல. நாங்க ஊரை விட்டு வந்துட்டோம். ஆமா, என்னங்க உங்களுக்குள்ள பிரச்சனை? ஏங்க என்னங்க பேசுறீங்க? அவ கஷ்டப்பட்டு அங்க இங்க புரட்டின பணத்தெல்லாம் அந்த பாஸ்கர் எடுத்துட்டு ஓடுனதுக்கு அப்புறம் அவ என்னங்க பண்ணுவா? ஏங்க, அதான் மொத்த பணத்தையும் நான் கொடுத்த. மொத்த பணத்தையும் இந்த கீதா கிட்ட சொன்னா அவ அன்பு கிட்ட சொல்லிடுவா. மறுபடியும் அன்பு என்னதான் சந்தேகப்படுவா. எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு? வேணாம். ஹலோ, இப்போ நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? மொத்த பணத்தையும்? மொத்த பணத்தையும் எப்படினாலும் ஒரு நாள் கொடுத்துதானுங்க ஆகணும். அதுக்கு ஊரை விட்டு ஓடுறதுதான் ஒரே வழியா? ஏங்க, அவ இருந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளால அந்த சூழ்நிலையில வேற என்னங்க பண்ணிருந்திருக்க முடியும்? மொத்த பணத்தையும் நான் தான் தரேன்னு சொன்னேன்லங்க. டாடி பாவம் அன்பாண்டியை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கரெக்ட் தான், ஆனா அத வாங்குற மனநிலையில தான் அவ இல்லையே. தேவையில்லாத வீம்புங்க அது. இத பத்தி பேசுறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல சிவம். சரிங்க, அன்பு கால் பண்ணா உடனே எனக்கு கூப்பிடுங்க. சரிங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் எனக்கு உடனே சொல்லுங்க. ஒரு உண்மைய அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். என்ன உண்மை? இது அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். சரி சிவம், நான் கால் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்புறம் ஜஸ்டிஸ் டைகர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே. அப்பாடா, நல்லதா போச்சு. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிங்க. என்ன உண்மையா இருக்கும்? டைகரும் ஜஸ்டிஸும் கால் பண்ணாங்களான்னு கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்ல வந்திருப்பாங்க?
என்ன அன்பாண்டி கொடுத்த கிஃப்ட பார்த்ததுல இருந்து ஓவர் ஃபீலிங் போல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். நீ என்ன மறைச்சாலும் எப்படி சிரிச்சாலும் நீ கவலைப்படுறது உன் முகத்துல நல்லாவே தெரியுது. அப்படியா? இப்போ அப்படியேதான் இருக்கு. அப்படியா? இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பெட்டர். வக்கீல, நீ இப்படியே எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். அதுதான் உனக்கு நல்லா இருக்கு. சரிடா. எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆமா, எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? அதான் ஏற்கனவே சொன்னனே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் அப்புறம் ஒரு லிஸ்ட ரெடி பண்ணிட்டு ஷாப்பிங் போறோம். எதுக்கு இப்படி பாக்குற? உனக்கு மூளை மட்டும்தான் வேலை செய்யுது. ஏன் இப்படி சொல்ற? பின்ன வயிறு வேலை செய்ய மாட்டேங்குதே. பசிக்குது வக்கீல. ஓ ஆமால, வந்ததுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. நான் மட்டும் இல்ல, நீயும் தான். இத நான் எப்படி மறந்தேன்? ச்சே, வரும்போது மறக்காம காய்கறி எல்லாம் வாங்கிருக்கலாம்ல. அத சொல்லிட்டேனே வக்கீல, உனக்கு மூளை மட்டும்தான் வேலை செய்யுது. சாரி இனியா குட்டி, ரொம்ப பசிக்குதா? ஆமா, பாட்டி அருமை எனக்கு இப்பதான் புரியுது. இதுக்குள்ள ஸ்நாக்ஸ், ஜூஸ், டின்னர்னு ஒவ்வொன்னா 10 தடவை சாப்பிட வைப்பாங்க. அவங்கள விட்டுட்டு உன்னை நம்பி வந்தா நீ என்ன பத்தி கவலைப்படாம அன்பாண்டிய பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஏய் சச்சா, அப்படிலாம் இல்லடா. இப்ப பாரு, 10 நிமிஷத்துல உன் பாட்டியை விட நான் சூப்பரா எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன சொல்ற? நீ சமைக்க போறியா? ஆமா. வேண்டாம் வக்கீல் இந்த விளையாட்டு. ஏற்கனவே இந்த வீட்ல நம்ம ரிஸ்க் எடுத்து தான் இங்க இருக்கோம். இன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீ எதுவும் பேசாத. நீ இது வரைக்கும் என் சமையல சாப்பிட்டது இல்லைல. நீ சமைப்பன்னு நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே. இந்த சம்பவத்துக்கு ஏதாவது ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இருக்கா? வெக்கம், அவமானம். இனிமே இந்த சிவா பேச மாட்டான், அவன் சமையல் பேசும். ஓ இது வேறயா? அமைதியா உட்காந்து அப்பாவோட அதிரடி சமையல பாரு. சரி, நீ சமையல பாரு. நீ சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கான்னு நான் போய் சாமி கிட்ட போய் அப்ளிகேஷன் போட்டுட்டு வரேன். ஏய் இனி டாடாய். இனியா, இனியா குட்டி சீக்கிரம் வா. இது வந்துட்டேன்பா. வா வா உட்காரு. அதுக்குள்ள சமைச்சிட்டியா? நான் தான் சொன்னேன்ல. டாடாய். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? பா என்ன வாசனை. சரி வாப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி. எப்படி இருக்கு? அப்பா கலக்கிட்டானா? சூப்பரா இருக்கு வக்கீல. இந்த மாதிரி சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிடுமா. வக்கீல, சாப்பிடும் போது கண்ணு வைக்காத. சரி சரி சரி, நீ சாப்பிடு. ஏய் இனியா, ஏய் என்ன ஆச்சு? பாத்து பாத்து, இந்தா தண்ணி குடி. பொறுமையா சாப்பிடுறா. கொஞ்சம் வைக்கட்டுமா? போதும் வக்கீல, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, பசியெல்லாம் தீந்துருச்சு. நீ சாப்பிட்டு மிச்சம் இருந்தா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வை, கல்ல சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி சரி. அவ்வளவு நல்லா சமைச்சிட்டானா? சூப்பர்ரா, பிரமாதமா சமைச்சிருக்கேங்கிறா.
ஆஹா, என் பொண்ணை அசத்திட்டேன். சிவம்னா யாரு? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் கஷ்டத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? இனியா, நீ என் குழந்தை இல்லடா, என்னோட அம்மா.